Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் பேசுகிறேன். சமீபத்தில் மிக முக்கியமான 3 ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியும், ராகுவினுடைய பெயர்ச்சியும், கேது பகவானுடைய பெயர்ச்சியும் நடந்திருந்துச்சுங்க. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக காத்திருக்கார். சமீபத்திய பெயர்ச்சிகளை பார்க்கும்பொழுது பார்த்தா இதுவரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் கடந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கார். மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த ராகு பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான கும்பராசியில் சஞ்சரிக்க காத்திருக்கு. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய பலன்களும், பிறகு அடுத்து எதிர்வரக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியினுடைய பலன்களும், ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காத்திருக்கோம். எந்த கிரகம் பெயர்ச்சியானாலும் தன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்பட்டுடாதா, நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது சில திருப்பு முனைகள் கிடைச்சிடாதா, நம்ம பட்டுட்டு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் ஒரு பதில் சொல்லிட மாட்டாரா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய ராசியில் கடகராசிக்காரர்கள் முதன்மையாக இருப்பீங்க. ஏன்னா அந்த அஷ்டமத்து சனி அப்படின்ற ஒன்று ஆரம்பித்ததுலேருந்து வாழ்க்கையில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்காத பிரச்சனைகள் இல்லை, படாத கஷ்டம் இல்லை, அடையாத போராட்டம் இல்லை, எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை. இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க சார், நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி தான் பல பேருடைய குமுறல்களை நான் காது கூட கேட்டிருக்கேன். ஏன்னா இலகின மனசு கடகத்துக்கு உண்டு. நண்டு விடாமுயற்சி, போராட்ட குணம், ஒரு விஷயத்தை தொடங்கிட்டா அதில் ஒரு சாதுரியமாக நின்று ஜெயிக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு உண்டு. பட் என்ன, கடவுள் வனவாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பட்டாபிஷேகத்தை கொடுக்குறாரு அப்படின்றது தான் உண்மை. சின்ன விஷயமா இருந்தாலும் பல தடையை தாண்டி தான் சார் நான் ஜெயிக்கிறேன், அடுத்தவங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட எனக்கு பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குது அப்படின்னு தான் நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்க. குறிப்பாக அஷ்டம சனி ஆரம்பித்ததுலேருந்தே எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நிற்கிறீங்க. ஒன்று பொண்ணை இழக்கணும், அல்லது பொருளை இழக்கணும், அல்லது உயிரையே இழக்கணும், அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில கர்மகாரியம் பண்ணணும்னு சொல்லுவேன் நான் அஷ்டம சனி நடந்துச்சுன்னா. அல்லது கருமத்துக்கு ஒப்பான ஒரு மிகப்பெரிய பலன்களையும் வருத்தங்களையும் வழிகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த நமக்கு எப்படா ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தவிப்பு இருந்துச்சு. ஸோ கவலைப்பட வேணாம். இறைவனுடைய அருளோடு உங்களுக்காக இந்த ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி இப்போ நடந்திருக்குது. ஸோ கடகராசிக்கு ஏற்கனவே லாபத்தில் இருந்த குரு பகவான் 12ஆம் இடமான வரையஸ்தானத்துக்கு வந்திருக்கார். குரு 12ல் மறையறாரே அப்படின்லாம் தயவு கூர்ந்து கடகராசிக்காரர்கள் கவலையே பட வேணாம். ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலனை தருவார். அந்த அடிப்படையில் கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுன்றது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, சுகம் அப்படின்ற வார்த்தையே நான் பார்க்கலன்னு சொல்லி யாரெல்லாம் 3 வருஷமாக போராடினீங்களோ ஆண்டவனுடைய அருளோடு அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் என்பது அந்த சுகத்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைய போகுது. அப்போ வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை சார், நான் வீட்டை விட்டு வெளியில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார், வீட்டை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார், வீட்டுக்கே போக முடியல சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த வீட்டில் நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுக்கு வீடு கட்டுவீங்க, ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இடம் வாங்குவீங்க, ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்க சொந்த வீட்டுக்கு போக முடியுமா நினைச்சவங்களாம் சொந்த வீடு போய் குடியேறதுக்குரிய வாய்ப்பை கடவுள் தருவார். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில் தொழில் ஆரம்பிச்சுட்டு நஷ்டத்தில் போய் முடிஞ்சது தான் மிச்சம்னு சொல்லுவாங்க கடந்த 3 வருஷம். அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் மீட்டுடுவீங்க. இனிமேல் இழந்த செல்வங்களை மீட்கக்கூடிய காலமாக இருக்கும், இழந்த உடைமைகளை மீட்கக்கூடிய காலமாக இருக்கும். எதையெல்லாம் உங்களை விட்டு போச்சோ அதையெல்லாம் திரும்ப வரும். அது உறவாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், காசு பணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வண்டி வாகனமாக இருக்கட்டும், எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அது அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடிய காலம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 6 குரு பார்க்கறது ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தியது. ஏன்னா சொந்த வீட்டையே குரு பார்க்குறாரு. எதிரிகள் எத்தனை பேரும் தவிடுபடியாவார்கள். யாரெல்லாம் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை சூழ்ச்சி பண்ணி உங்களை இருக்கிற இடம் தெரியாம பண்ணணும்னு நினைச்சாங்க, யாரெல்லாம் உங்கள் மீது வீண் படிகளை சுமத்தி உங்களை டமி பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் தானா காணாம போயிடுவாங்க. அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய தண்டனையை நீங்களே கண்கூட பார்ப்பீர்கள். உடல் ரீதியான பிரச்சனை சார், 3 வருஷமா என்னால் முடியல சார், எதை எடுத்தாலும் கஷ்டமாக தான் சார் போயிட்டு இருக்குது, எவ்வளோ வைத்திய செலவு பண்ணிட்டேன் சார், டாக்டர்கிட்ட போனால் ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சார், எல்லா ரிப்போர்ட் எடுக்கிறேன், ஸ்கேன் எடுக்கிறேன், எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாலும் எனக்கு பயம்தான் சார் அதிகமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது சார் அப்படின்னு புலம்பன கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் பகலவனை கண்ட பனி போல உங்களுடைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் தானாக விலகிடும்.
ஒரு பேரானந்தத்துக்குள்ளே போகிறீங்க. நிம்மதியாக சந்தோஷமாக நமக்கு உடம்புக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம நல்லா வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வை ஆண்டவன் உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படுத்துவார். அதே மாதிரி அஷ்டமத்தில் சனி என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து கடகராசிக்காரர்கள் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் இழந்துட்டீங்க. அதுதான் உண்மை. மறுக்காமல் சொல்லணும்னா, ஒரே படுக்கையில் நான் படுத்திருந்தா கூட தாம்பத்திய வாழ்க்கையும் அனுபவிச்சது கிடையாது. எல்லாரும் தள்ளி தான் படுத்துக்கிட்டு இருந்தீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையும் கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் தான் இருந்தது. உறவுகளுக்குள்ள சிக்கல், ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை, யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட அழறது, நம்ம ஒரு இடத்துல ஆறுதல் தேடி போய் சொன்னால் கூட அவங்களும் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களே, அவங்களும் நம்ம உணர்வை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கூனி குறுகி அழுத நாட்கள் கடகத்துக்கு அதிகம். வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப தெம்பாக இருப்பீங்க, ஆனால் விளக்கு நிறுத்திட்டு நீங்கள் அழுத வழி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அவங்க கஷ்டங்கள் எல்லாம் மாறுது. ஏன்னா அஷ்டம சனி ஏற்கனவே உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும், வாக்கியப்படி உங்களுக்கு அஷ்டம சனி முடியாமல் இருந்தாலும் அந்த குரு பார்வை அந்த சனி மீது படுது. இப்போ ஏற்கனவே அந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு, அப்போ அந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு அந்த குருவோட கண்ட்ரோலில் தான் சனியும் ராகுமே உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இல்லற வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். விலகிய உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரும். என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கல, என் மனைவி என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்குள்ளெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் அன்பும் அந்யோன்யமும் சந்தோஷமும் பெருகி உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குரிய காலம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 3ல் இருந்த கேது 2வது இடத்துக்கு வந்திருக்கார். 3ல் கேது இருக்கும் பொழுது நண்பர்களால் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும், ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள சிக்கல்கள் இருக்கும், அண்ணன் தம்பியோ அக்கா தங்கையோ அவங்களுக்குள்ள மன கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஸோ தைரிய ஸ்தானத்திலிருந்து கேது விலகினதுனால புது தன்னம்பிக்கையும் புது தைரியமும் புதுசாக ஒரு தெம்போடு நீங்கள் மறு உருவம் எடுத்து வலம் வரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்க போகிறது. எந்த விஷயத்தில் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3ல் கேது பயிற்சியாக இருந்தாலும் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ வாக்கில் வரும் பொழுது வார்த்தைகளில் கவனம். தயவு செஞ்சு பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நல்லதை பேசினாலும் உங்களை குற்றம் சொல்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. இதில் நீங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக அளந்து பேசணும். உங்களை பேச வைப்பாங்க, பேச வச்சுட்டு நீங்கள் சொல்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதில் ஒரு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். அதே மாதிரி உங்களை அன்பாக கேட்டுக்கிறது 8ல் ராகு சனி. இல்லீகல் கான்டாக்ட்ஸ் நிறைய வரும், இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய வரும். தேவையற்ற தொடர்பும் தேவையற்ற பழக்கங்களும் தேவையற்ற உறவுகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேடி போவானா உங்களை தேடி வரும். அப்படி வர உறவுக்கிட்ட தயவு கூர்ந்து ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுமையோடும் நீங்கள் செயல்படணும். அப்படி இல்லைன்னா அடுத்த 1.5 வருஷத்துக்கு பிறகு ஆறாத வடுவாக அது உங்கள் வாழ்க்கையில் மாறி நிற்கும். அந்த வழியிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ அதால் அந்த ஒரே ஒரு விஷயத்தில் கவனம். அதாவது வெளிப்படையாக சொல்லணுன்னா, ஆணாக இருந்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த 2 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய எல்லைக்குள்ளே போகும். 12ல் குரு வந்திருக்கிறதுனால விரய செலவுகள் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் சுப விரயமாக பண்ணுங்கள். கையில் 10 ரூபா காசு சேர்த்து வச்சுருக்குன்னா ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரு பொருளை வாங்குங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. ஸோ சுப விரயங்கள் நிறைய பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எந்த வழிபாடுகளை செஞ்சால் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருக்கோவில் எதாக இருந்துச்சுன்னா, அம்பாள் கோவில், அதாவது அது கருமாரி அம்மனாக இருக்கலாம், நாகம்மனாக இருக்கலாம், துர்க்கை அம்மனாக இருக்கலாம், எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு 2 அகல் தீபத்தை வாங்கி அந்த 2 ஜோடி தீபத்தை ஏற்றி மனமுருக அந்த அம்மனிடத்தில் பிரார்த்தனை செய்து, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் என்னுடைய வாக்கில் இருக்கக்கூடிய தடைகளையும் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடு கடவுளேன்னு சொல்லி அந்த தீப ஒளியை அம்மன்கிட்ட காட்டிட்டு நீங்கள் அந்த சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பாதைக்குள்ளே போகும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஸோ மேற்கூறிய முக்கியமான விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு, ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்படின்னு நான் சொன்னணும். ஸோ அந்த விஷயங்கள் மீதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நல்ல முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பாவகிரகத்தினுடைய பார்வையும் அல்லது பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கமும் நான் பல பேர்த்துக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கண்கூட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை தாண்டி மனசு தான் கடவுள். இந்த மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இறைவனிடத்தில் ஒருநிலைப்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளையும் பிரச்சனைகளையும் சத்தியமாக விரட்டியடிக்க முடியும். மேலும் பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு
அற்புதமான வருடமாக இனி வரக்கூடிய அத்தனை வருடங்களும் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் பல்வேறு விஷயங்களை உங்கள் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்ருக்கிறேன். ஸோ அதுவரை ரெட்ரோ ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள். அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.